மீனாட்சி சுந்தரம் புத்தம் புதிய நெடுந்தொடர் நமது கலைஞர் தொலைக்காட்சியில் காண தவறாதீர்கள். வணக்கம் நண்பர்களே, இன்னும் ஒரு இனிய காலை பொழுதில் தீதும் நன்றும் நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். பொதுவாக உலகத்தில் கலை வடிவங்கள் என்பது மனிதகுல ஒற்றுமைக்காகவும் மனிதர்களுக்கிடையே நட்புணர்வுக்காகவும் தான் முன்னிலைப்படுத்தப்படுகின்றன. வெறுப்பை பரப்புகிற கலை நீடித்து வாழ்வதில்லை. ஆனால் சமாதானத்தையும் சகோதரத்துவத்தையும் உருவாக்கக்கூடிய கலைகளுக்கு உலகம் முழுக்க ஒரு தனி அடையாளம் உண்டு, ஒரு அங்கீகாரம் உண்டு. அந்த வகையில் பார்க்கிற போது ஜாஸ் இசை, ஜாஸ் மியூசிக் என்று சொல்லக்கூடிய ஜாஸ் இசை, இந்த இசைக்கான ஒரு தினமாக இந்த தினத்தை உலகம் முழுக்க கொண்டாடுகிறார்கள். அதாவது இந்த ஜாஸ் இசையினுடைய ஒரு பெரிய சிறப்பு என்னவென்று சொன்னால், அதற்கு பல்வேறு தனித்துவங்கள் இருந்தால் கூட ஆப்பிரிக்க இசையையும் ஐரோப்பிய இசையையும் இணைந்து உருவாக்கிய ஒரு இசை வடிவம் அது. அதோடு மட்டுமல்ல, அதை இசைக்கிற கலைஞர்கள் தன்னியல்பாக தங்களுடைய மன உணர்வுகளுக்கும் கலை உணர்வுகளுக்கும் ஏற்ப அதை மேம்படுத்தி கொள்வதற்கான ஒரு நெகிழ்ச்சியான தன்மை கொண்டதாக இந்த ஜாஸ் இசை இருக்கிறது. புகழ்பெற்ற ஒரு மார்க்சிய ஒரு படைப்பாளி, புரட்சிகர படைப்பாளி மாக்சிம் கார்கியை பற்றி ஒன்று சொல்வார்கள். அவர் ஒரு பாட்டாளி வர்க்க படைப்பாளி. பாட்டாளி வர்க்க மக்களுடைய உணர்வுகளை அவர் தொடர்ந்து மிக ஆழமாக தன்னுடைய எழுத்துக்களில் பிரதிபலித்தவர். ஆனால் அவர் ரஷ்யாவில் இருந்த ஜாஸ் இசைக்குழுக்களோடு நெருக்கமான தொடர்புகளை வைத்திருந்தார். லெனின் அவர்களுக்கு கூட அதை பற்றி ஒரு விமர்சனம் மாக்சிம் கார்கி மேல் உண்டு என்று சொல்வார்கள். அதாவது, நீங்கள் முதலாளித்துவ கலைக்குழுக்களோடு நீங்கள் தொடர்புகளை வைத்திருக்கிறீர்கள் என்றெல்லாம் லெனின் கூட ஒரு சமயத்தில் விமர்சித்திருக்கிறார். ஆனால் இதில் இன்னொரு செய்தி என்னவென்றால், லெனின் அவர்களுக்கே பல சமயங்களில் புஷ்கினுடைய எழுத்துக்கள் தான் மிகவும் பிடிக்கும். ஒரு காலத்தில் முதலாளித்துவ படைப்பாளி என்றெல்லாம், நிலப்பிரபுத்துவ படைப்பாளி என்றெல்லாம் விமர்சிக்கப்பட்ட புஷ்கினுடைய படைப்புகளை லெனின் விதந்தோதி இருக்கிறார். காரணம், வர்க்கங்கள் கடந்து ஒரு நெருக்கத்தையும் உணர்வுகளையும் தொடக்கூடிய ஒன்று எழுத்துக்கள் கலை வடிவங்களுக்கு உண்டு. அப்படிப்பட்ட ஜாஸ் மியூசிக்கிற்கான ஒரு தினம் இது. இந்த தினத்தை எப்படி கொண்டாடுகிறார்கள் என்று சொன்னால், உலகம் முழுக்க சமாதானத்திற்கான ஒரு இசையாக ஜாஸ் இசையை இசைக்கிறார்கள். சமாதானம், சகோதரத்துவம், முக்கியமாக வெறுப்பு, மனிதர்களுக்கிடையே பரப்பப்படுகிற வெறுப்பிற்கு எதிராக பல்வேறு கலை வடிவங்களுக்கிடையே ஒரு ஆழமான பிணைப்பு உண்டு. ஐரோப்பிய இசை, ஆப்பிரிக்க இசை என்றோ அல்லது பல சமயங்களில் ஒரு குறிப்பிட்ட பண்பாட்டிற்குரிய இசை என்றோ அல்லாமல் பல்வேறு பண்பாட்டுக்கூறுகளினுடைய கலை வடிவமாக நாம் இசைக்கூறுகளை, இசைக்கோவைகளை உருவாக்க முடியும் என்பதற்கான ஒரு அடையாளமாக இந்த ஜாஸ் மியூசிக் திகழ்கிறது. அதை பல்வேறு விதமான இசைக்குழுக்கள் பல்வேறு விதமான உணர்வுகளையும் சிந்தனைகளையும் வெளிப்படுத்துவதற்காக அதை இசைக்கிறார்கள். பொதுவாக கலைகளுக்கு வர்க்கத்தன்மை இருக்கிறது என்பது அதனுடைய தோற்றுவாயில் சொல்லப்பட்டால் கூட, அதை எல்லோருமே அதை வெவ்வேறு விதமாக தன்மையப்படுத்தி கொள்கிற போது, தங்களுடைய வாழ்வியலோடு இணைத்து அதை மேலும் முன்னெடுத்து செல்கிற போது அந்த கலை வடிவங்கள் பொதுமையான தன்மையை பெறுகின்றன. இப்பொழுது நீங்கள் பார்த்தீர்கள் என்றால், டி.எம். கிருஷ்ணா போன்றவர்கள் கூட கர்நாடக இசையை இன்றைக்கு மக்களுடைய ஒரு பறை இசையோடெல்லாம் இணைத்து அவர்கள் மக்களுடைய பிரச்சனைகளை, அடித்தட்டு மக்களுடைய பிரச்சனைகளை பாடுவதற்காக அதை பயன்படுத்துகிற முயற்சிகளை நாம் பார்க்கிறோம். அப்படி இருக்கிற போது கலைகளினுடைய எல்லைகள் விரிவடைந்து கொண்டே இருக்கின்றன. எவரும் எந்த கலை வடிவத்தையும் தங்களுக்குரியது, தங்கள் பண்பாட்டிற்குரியது என்று வைத்து கொள்ள முடியாது. அதற்கான ஒரு சாட்சியம்தான் மேற்கு நாடுகளில் தோன்றினாலும் அது உலகளாவிய ஒரு இசை வடிவமாக இன்றைக்கு ஜாஸ் இசை மாறி இருக்கிறது. ஜாஸ் இசையை இசைப்போம். உலக சமாதானத்திற்கான ஒரு அடையாளமாக இந்த நாளை கொண்டாடுவோம். மீண்டும் இன்னும் ஒரு புதிய சிந்தனையோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். அனைவருக்கும் என் அன்பு வணக்கம். மே 1 என்பது உலக தொழிலாளர் நாள் என்பதை எல்லோரும் அறிவோம். அதனுடைய வரலாற்றையும் பரவலாக மக்கள் அறிந்திருப்பார்கள். சிகாகோவிலே தொடங்கிய அந்த போராட்டம் அது விரிவடைந்து உலகம் முழுவதும் போற்றப்பட்டு இன்றைக்கும் பல உலக நாடுகள்
அதனை விடுமுறை நாளாகவும் அறிவித்திருக்கின்றன. அடிப்படையான கோரிக்கை அதில் என்ன என்றால் 8 மணி நேர உழைப்பு, 8 மணி நேர உறக்கம், 8 மணி நேர ஓய்வு என்பது தான். 24 மணி நேரத்தை 3ஆக பகுத்து தொழிலாளர்கள் தொடர்ந்து வேலை செய்து கொண்டே இருக்க முடியாது. அவர்கள் மனிதர்கள். பல நேரங்களில் 12 மணி நேரம், 15 மணி நேரம் வேலை வாங்கிய காலமாக அது இருந்தது. எனவே 8 மணி நேரம்தான் வேலை, 8 மணி நேரம் ஓய்வு, 8 மணி நேரம் உறக்கம் ஒரு மனிதனுக்கு வேண்டும் என்று எழுந்த கோரிக்கை தான் அந்த மேனாள் கோரிக்கை. அது பிறகு எல்லா நாடுகளிலும் கூட ஏற்றுக்கொள்ளப்பட்டது. மேனாளை நினைவு கூறுகிற அந்த நேரத்தில் இப்போது நாம் இன்னொன்றையும் சேர்த்து எண்ணி பார்க்க வேண்டியிருக்கிறது. மறுபடியும் அந்த 8 மணி நேர வேலை என்பதை கேட்டு போராட்டம் நடத்த வேண்டிய காலம் வந்துவிட்டதோ என்று தோன்றுகிறது. காரணம், இன்றைக்கு தகவல் தொழில்நுட்பத் துறையில் ஐடி என்று நாம் சொல்லுகிறோமே, அந்த துறையில் பணியாற்றுகிறவர்கள் யாரும் 8 மணி நேரத்தில் வேலை செய்கிறவர்களாக இல்லை. உரிய வருமானம் வருகிறது. தேவைக்கு மேல் கூடுதலாக கூட சில நிறுவனங்கள் அவர்களுக்கு ஊதியம் கொடுக்கின்றன என்பது உண்மைதான். ஆனாலும் ஊதியத்திற்காக தொடர்ந்து வேலை செய்து கொண்டே இருக்கக்கூடிய இயந்திரம் இல்லை மனிதர்கள். இதுதான் அதனுடைய அடிப்படை. மனிதர்கள் இயந்திரம் இல்லை. என்ன வருமானம் வந்தாலும் உரிய ஓய்வு வேண்டும், உரிய நேரத்திற்கு உறக்கம் வேண்டும் என்பதை அடிப்படையாக வைத்து, இது தொழிலாளர்களுக்கு மட்டுமல்ல, ஒட்டுமொத்தமாக ஒரு மானுட சமூகத்திற்கு என்ன தேவை என்பதை உணர்ந்துதான் அந்த சிகாகோவினுடைய தொழிலாளர் போராட்டம் தொடங்கிற்று. மறுபடியும் நாம் பார்க்கிறோம், அது நம் கைகளை விட்டு நழுவி போய் கொண்டிருக்கிறதோ என்று தோன்றுகிறது. சரி, தொழிலாளர் இயக்கங்கள் அதற்காக குரல் கொடுக்கலாமே என்றால், தகவல் தொழில்நுட்பத் துறையில் பணியாற்றுகிற இளைஞர்கள் சொல்கிறார்கள், எங்களுக்கு தொழிற்சங்கமே கிடையாது, யூனியன் என்று ஒன்று கிடையாது, யூனியன் என்று ஒன்று வைத்துக்கொள்ள முடியாது. அப்படி நாங்கள் யூனியன் என்கிற தொழிற்சங்கத்தை தொடங்க முயற்சி செய்தாலே எங்கள் வேலைகள் போய்விடும். அப்படியானால் வேலைக்கு ஒன்றும் உறுதி இல்லையா? இல்லை. இப்போது 2 பக்கங்களிலும் அந்த வேலைக்கான உறுதி இல்லை. முன்பெல்லாம் ஒருவர் வேலைக்கு சேர்ந்தால் அந்த தொழிலகத்தில் தான் ஏறத்தாழ 30 ஆண்டுகள் 35 ஆண்டுகள் பணியாற்றி ஓய்வு பெறுவதை நாம் பார்க்கிறோம். இப்போது பிள்ளைகளும் தொடர்ச்சியாக ஒரு நிறுவனத்தில் வேலை செய்வதில்லை. எந்த நிறுவனமும் தொடர்ச்சியாக அவர்களை வைத்துக்கொள்வோம் என்ற உறுதியை வழங்குவதும் இல்லை. இவர்கள் நினைத்தாலும் வெளியில் வந்து விடலாம், அவர்கள் நினைத்தாலும் வெளியில் அனுப்பிவிடலாம் என்பதாகத்தான் இன்றைக்கு நிலைமை இருக்கிறது. இப்போது யாருக்காவது இவர் 30 ஆண்டு காலம் இதே இடத்தில் இதே அலுவலகத்தில் பணியாற்றியவர் என்று சொன்னால் பாராட்டு விழா நடத்த மாட்டார்கள், கண்டன கூட்டம் தான் நடத்துவார்கள். 30 ஆண்டுகள் இங்கேயே இருந்தார் என்றால் அவர் வேறு எதற்கும் பயனில்லை போல் இருக்கிறது என்று கருதுகிற காலத்திற்கு நாம் வந்துவிட்டோம். குறிப்பாக தகவல் தொழில்நுட்பத் துறையில் பணியாற்றுகிற பிள்ளைகள் என்ன சொல்வார்கள் என்றால், சில தொடர்கள், சில மரபு தொடர்கள் அந்தந்த துறைக்கே உரியன. பேப்பர் போட்டுட்டோம்னு பிள்ளைகள் சொல்லும்போது நமக்கு புரியவில்லை. பேப்பர் போட்டுட்டோம்னா அடுத்த வேலைக்கு நாங்கள் விண்ணப்பம் போட்டுவிட்டோம், இங்கேருந்து புறப்படுகிறோம் என்று பொருள். ஒரே இடத்தில் இருப்பது தகுதி குறைவு என்று கருதுகிற காலத்துக்கு நாம் வந்துவிட்டோம். முன்பெல்லாம் இந்த பேனா எங்கள் அப்பா கொடுத்தது, 20 வருஷமாக நான் வைத்திருக்கிறேன் என்று சொன்னால் அது பொருளை பேணி பாதுகாக்கிற தன்மையாக இருந்தது. இன்றைக்கு எத்தனையோ புதுமைகள் வந்துவிட்டன. 20 வருஷமாக இதையேவா வைத்திருக்கிறாய் என்று கேட்கிற கட்டம் வருகிறது. இந்த மாற்றம் சரிதான். ஆனால் எந்த மனிதனுக்கும் உழைப்பும் ஓய்வும் உறக்கமும் தேவை. எனவே மேனாள் கோரிக்கைக்கு இப்போதும் தேவை இருக்கிறது என்றே தோன்றுகிறது. இன்றைய காலகட்டத்திலே எல்லோருக்கும் உள்ள மன அழுத்தத்தையும் மனச்சோர்வையும் போக்குவது எப்படி? இந்த மன அழுத்தம் மனச்சோர்வு ஏற்படுவதற்கு பல்வேறு காரியங்களை நாம் ஆராய்ந்து பார்க்கின்றோம். இதிலே நான் சொல்வது போல நமக்குள்ள உள்ள ஒரு பயமும், நமக்குள்ள உள்ள பதட்டம், நம் தோல்வியை உற்றுவருமோ அப்படின்ற ஒரு பயம், ஒரு வாழ்க்கையை பற்றிய ஒரு பயம், எதிர்காலத்தை பற்றிய ஒரு பயம், இப்படி ஒரு பல்வேறு விதமான சிந்தனைகள் நம்மளுக்கு இந்த மன அழுத்தத்திற்கு காரணமாக அமைகின்றன. இதில் சின்ன சின்ன காரணங்கள் ஒவ்வொரு குடும்பத்திலும் ஒவ்வொரு மாணவர்களுக்கும் இதுதான் அப்படின்னு நம்ம பர்டிகுலராக சொல்ல முடியாத அளவிற்கு பல்வேறு காரியங்கள் இருக்கின்றன. இதில்
பொதுவாக அப்படின்னு நம்ம பார்க்கும்போது நாம் தனியாக இருக்கின்றோமோ அப்படின்ற ஒரு ஃபீலிங், இரண்டாவது நம்மை தனிமைப்படுத்தி விட்டார்களோ அப்படின்ற ஒரு ஃபீலிங், அதையும் தாண்டி நம்மை வேறுபடுத்தி பார்க்கிறார்களோ அப்படின்ற ஒரு ஃபீலிங், இரண்டாவது அதுக்கு அடுத்தபடி பார்க்கும்போது நமக்கு மட்டுமே அநீதி இழைத்து விட்டதா இந்த உலகம், இந்த சமூகம் அப்படின்ற நமக்குள்ளேயே ஒரு கேள்வி. இப்படிப்பட்ட கேள்விகள், இரண்டாவது சின்ன சின்ன குடும்ப வன்முறைகள், குடும்பத்திலே ஒவ்வொருத்தருக்கு ஒருத்தர் புரிதல் இல்லாத ஒரு காரணங்கள், இந்த ஒரு சிச்சுவேஷனை எப்படி நாம் கையாள வேண்டும் என்பதை பற்றிய போதிய அறிவு இல்லாத காரணம், அறிவுன்னு சொல்ல முடியாது, அறியாமைன்னு சொல்லலாம், அறியாமை. இது இப்படி பல்வேறு காரணங்கள் இருக்கின்றன. இது பொதுவாக. ரெண்டாவது, குடும்பத்தில் உள்ள முக்கியமான உறுப்பினர்களுக்கு முன்னாடி இருந்த வருமானம் இப்பொழுது இருக்காது. அது ரெண்டாவது, அந்த ஒரு வீட்டிற்கு தேவையான சகல வசதிகளையும் அவனால் முன்னாடி இருந்தது போல் அவனால் அனுபவிக்க முடியாது. இரண்டாவது, குழந்தைகளுக்கு ஏன் இப்படிப்பட்ட ஒரு மன அழுத்தம் ஏற்படுகின்றது? குழந்தைகள் இந்த டிஜிட்டல் லேர்னிங், ஆன்லைன் லேர்னிங் இப்படி சொல்கிறோமே, இதையெல்லாம் நாம் எப்பொழுது கற்றுக் கொடுத்திருக்கிறோம் குழந்தைகளுக்கு? இல்லவே இல்லை. இப்பொழுதுதான் புதிய சூழல். இந்த சூழலே குழந்தைகளுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு புதிய சூழல். இந்த சூழலிலே குழந்தைகள் தங்களை பாதுகாத்து கொள்வது எப்படி? இந்த சைபர் கிரைம், சைபர் புல்லிங் இப்படின்னு சொல்கிறார்கள், இதிலிருந்து எப்படி பாதுகாக்க? ரெண்டாவது, இந்த சூழலிலே நம்ம உட்கார்ந்து நம்மளால் எவ்வளவு நேரம் அந்த ஆன்லைனிலே கிளாஸை கவனிக்க முடியும் அப்படின்ற ஒரு பயம் குழந்தைகளுக்கு. ரெண்டாவது, குழந்தைகளுக்கு இந்த ஆன்லைனில் தான் நம்ம அசஸ்மெண்ட் பண்ணுறோம், எவாலுவேஷன் பண்ணுறோம், இதெல்லாம் ஒரு குழந்தைகளுக்கு ஒரு பயம். அந்த ஆன்லைனில் டீச்சிங் பண்ணுறவங்க என்ன சொல்லுவாங்களோ, எல்லா குழந்தைகளும் கேட்குறாங்களே, நம்மளை பற்றி என்ன சொல்லுவாங்களோ, நம்ம என்ன பேச முடியலையே. அது ஒரு சில குழந்தைகள் பார்த்திங்கன்னா, நீங்கள் முன்னாடி ஒரு க்ரௌடில், ஒரு கூட்டத்திலே முன்னின்று வரமாட்டார்கள். ஒரு அச்சம் தான் காரணம் அதற்கு. ஸோ இதையெல்லாம் போக்க வேண்டும். இதற்கெல்லாம் லீடர்ஷிப் ஸ்கில்ஸ் நம்ம எப்படி இம்ப்ரூவ் பண்ணுறது அப்படின்ற விஷயம் இருக்குது. இந்த மாதிரி பல்வேறு காரணங்கள் இருக்கின்றன. கல்லூரி மாணவர்களுக்கு எடுத்துக்கொண்டே வேணால், எக்ஸாம்ஸ் இருக்குன்னு சொல்கிறார்கள், ஆனால் இல்லை. எக்ஸாம்ஸ் வரும்னு சொல்கிறார்கள், ஆனால் வரல. அடுத்து உயர்கல்வி படிப்பது எப்படி? இந்த உயர்கல்வி நம்ம எப்படி அணுகுவது? இதில் காலேஜ் எப்போ திறப்பாங்க? நம்ம காலேஜ் லைஃப்பை எப்படி என்ஜாய் பண்ணுவது? அது கேரியர்ஸ், அதாவது அடுத்த கட்டத்திற்கு எப்படி செல்வது? இப்படி பல்வேறு காரணங்கள் கல்லூரி மாணவர்களுக்கு இருக்கின்றன. அது மாதிரி அடலசன்ஸ் அப்படின்ற பார்க்கும்போது அவர்களுக்கும் உள்ள மன அழுத்தம் இருக்க தான் செய்யுது. ஏன்னா அவங்க எல்லாருமே ஒரு ஃப்ரெண்ட்ஸ், பியர்ஸ் குரூப்ஸ்ன்னு சொல்லுவார்கள், இவர்களோட கனெக்ஷன் ஆகியிருக்காங்க. அப்போது ஒவ்வொருத்தருக்கும் பேசி அளவலாகி வெளியில் ஒரு சாதாரணமான ஒரு சூழல் கிடையாது. அவங்களுக்கு என்ன ஆகுது? ஒரு விளையாட்டினுடைய நேரம் கட் ஆகிடுது. அதே மாதிரி மற்ற மாணவர்களுடைய, அதாவது சக மாணவர்களுடைய அளவலாகக்கூடிய நேரம் இல்லை. அதாவது ஒன்றுக்கு ஒன்று ஃபேஸ் டு ஃபேஸ் அப்படி கிடையாது. வீடியோ கால் பண்ணலாமா, அது வேறு விஷயம். இப்படி எல்லாமே ஒரு சாதாரணமாக இருக்கின்ற நிலைமை தலைகீழாக மாறும்போது அந்த அச்சுறுத்தல் இருக்கத்தானே செய்யும். இதை எல்லாமே நம்ம ஒவ்வொரு ஏஜ் குரூப் அப்படின்னு சொல்வார்கள். இந்த குழந்தைகள் 1 முதல் 5ஆம் வரை உள்ள குழந்தைகளை எப்படி கையாள்வது, 5வது படிக்கும் 6வது படிக்கும் மாணவர்கள் முதல் 8ஆம் வகுப்பு மாணவர்கள் வரை உள்ள குறைகளை எப்படி கையாள்வது, பிறகு 12ஆம் வகுப்பு மாணவர்களுக்குள்ள மன அழுத்தத்தை எப்படி போக்குவது, டீனேஜ் கல்லூரி மாணவர்கள், குடும்ப நண்பர்கள், குடும்ப உறுப்பினர்கள், வயதானவர், இவர்கள் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு மாதிரியாக இந்த மன அழுத்தத்தை கையாள வேண்டும். பொதுவாக இந்த ஒரு பதிவிலே நம்ம குழந்தைகளினுடைய மன அழுத்தத்தை, படிக்கிற மாணவர்களுடைய மன அழுத்தத்தை போக்குவது மட்டும் எப்படி அப்படின்றத மட்டும் நம்ம பார்ப்போம். இப்போது எல்லாருமே ஸ்கூல் கேம்பஸ், ஹாஸ்டல் கேம்பஸ் இப்படிலாம் கேள்விப்பட்டிருக்கோம். ஆனால் ஹோம் கேம்பஸ், இதுதான் புதிய வார்த்தை. ஹோம் கேம்பஸ் அப்படின்ற வார்த்தை புதிது. அதாவது வீட்டுச் சூழலிலே கல்வியை கற்க வேண்டும். வீட்டுச் சூழலிலே நீங்கள் கல்வியை கற்க வேண்டும். இந்த வீட்டுச் சூழலிலே நீங்கள் கல்வியை கற்க வேண்டுமென்றால் அதற்குள்ள வழிமுறைகள் என்ன? அந்த கல்வியை மன அழுத்தம் இல்லாமல் எப்படி ஒரு என்ஜாய்மெண்ட்டோட, ஒரு ஹாப்பி லேர்னிங்னு சொல்வார்களே, அந்த மாதிரி ஒரு ஹாப்பியாக எப்படி அந்த கற்றுக்கொள்ளலை நாம் உள்வாங்குவது, இதன் மூலம் நம்மளுடைய படைப்பாற்றலை எப்படி மேம்படுத்துவது, இப்படி குழந்தைகளுக்கு நாம் பயிற்சிகள் கொடுக்க வேண்டும். அது ப்ராக்டிஸ் மேக்ஸ் அ மேன். பயிற்சியும் முயற்சியும் இருந்தால்
வாழ்க்கையில் என்ன வேணால் நம்மளால் சாதிக்க முடியும் மாணவர்களே. கண்டிப்பாக வாழ்க்கையில் நீங்கள் என்ன வேணாலும் சாதிக்க முடியும். அந்த நம்பிக்கையை வளர்த்துக்கொள்வது எப்படி? சுய ஊக்கம் சொல்வார்களே, செல்ஃப் மோட்டிவேஷன், அதுதான் இந்த காலகட்டத்திலே மிக மிக முக்கியம். உங்களை பற்றி நீங்கள் என்றைக்குமே குறைவாக எடை போடாதீர்கள். உங்களுக்குள்ள ஒரு திறமை கண்டிப்பாக இருக்கின்றது. அந்த திறமையை எப்படி நீங்கள் வெளிக்கொணர்வது? இப்போது நம்ம ஒரு உதாரணத்துக்கு சொல்வேமானால், மகேந்திர சிங் தோனி அப்படின்ற ஒரு கிரிக்கெட் கேப்டன் எல்லோருக்குமே தெரிந்த ஒரு நபர். அவர் சிறிய வயதிலேயே அவர் விளையாட்டின் ஆர்வம் இருந்தது உண்மை. ஆனால் ஃபுட்பாலில் தானே அவருக்கு ஆர்வம் இருந்தது. திடீர்னு கிரிக்கெட்டிலே அவர் எப்படி அவர் இன்வால்வ் பண்ணி கொண்டார், அதில் அவருடைய திறமையை எப்படி வளர்த்து கொண்டார், அவருடைய காலகட்டத்திலே அவர் அவருடைய சந்தித்த இன்னல்கள் என்னென்ன, அவர் எப்படி வாழ்க்கையில் வெற்றி பெற்றார், அவர் கேப்டன் கூல் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவிற்கு அவர் எப்படி தன்னுடைய நிர்வாக மேலாண்மையும் ஒரு ஆளுமை திறனையும் எப்படி வளர்த்து கொண்டார், இதையெல்லாம் நாம் கண்டிப்பாக பார்க்க வேண்டும். மாணவர்களுடைய மத்தியிலே முக்கியமாக பழக்க வழக்கங்களை நாம் ஒரு லிஸ்ட் போட்டு நம் ஆசிரியர்களும் பெற்றோர்களும் மாணவர்களுக்கு சொல்ல வேண்டும். அது ரொட்டீன்ஸ்ன்னு சொல்வார்களே, ரொட்டீன்ஸ், அந்த ரொட்டீன்ஸும் அந்த ஹேபிட்ஸ், இது ரெண்டுமே தான் மாணவர்களை திறன்பட வாழ்க்கையினுடைய தரத்தை மேம்படுத்துவதற்கு உதவும். யோகா, மெடிடேஷன், பிராணாயம், இந்த மாதிரி ஒரு குறிப்பிட்ட ரொட்டீனான ஒரு வாழ்க்கை முறையை நாம் இந்த காலகட்டத்திலே மட்டுமல்லாமல் என்றைக்குமே பின்பற்றுமானால் நம்முடைய மனச்சோர்வு கண்டிப்பாக நீங்கும். இதை தவிர, அதாவது செயல்முறை மூலம் கல்வி, ஒரு மாடல் பேஸ்டு கல்வி, ரெண்டாவது ஒரு மியூசிக் மூலமாக நம்ம என்ன லேர்ன் பண்ணுறோம், ஒரு டான்ஸ் மூலமாக என்ன லேர்ன் பண்ணுறோம், இப்படி பல்வேறு விதமான நீங்கள் கற்றலையும் கற்பித்தலையும் கற்றுக்கொள்ள வேண்டும். ஒரே மாதிரி ட்ரெடிஷ்னல் லேர்னிங்க்கு நீங்கள் போகவே கூடாது. நம்மளுக்கு என்ஜாய்ஃபுல்லாக மூலமாக எதை நம்ம கற்றுக்குறோம், ஒரு மாடல் மேக் பண்ணி கற்றுக்குறோமா இல்லையா, நம்ம குக்கிங் மூலமாக அதில் உள்ள இன்ஃபர்மேஷன் என்னென்னு தெரிஞ்சுக்கிறோம், ஒரு கேமிங் விளையாடுறதுல கூட அதில் நம்மளுடைய லீடர்ஷிப் ஸ்கில்லை நம்மளால் ப்ரூஃப் பண்ண முடியும். இப்படி பல்வேறு விதமான வழிமுறைகளை நமது முன்னோர்கள் வகுத்து உள்ளார்கள். அதாவது இந்த மாதிரி சிச்சுவேஷன்ஸ்க்கு மட்டும் இல்லாமல் என்றைக்குமே இது நம்மளுக்கு மிகவும் பயனுள்ளதாக அமையும். நன்றி, வணக்கம்.